ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மனதால் நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாய். நம் எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை நாம் செய்யலாம் என்று நினைத்தாலும் அது எப்படியோ நம்மளை மீறி வெளியில் கசிந்து அது 4 பேருக்கு தெரிந்து 4 விதமாக அதை பேசி நாம் செய்ய போகும் விஷயத்தை செய்ய விடாமலேயே ஆக்கிவிடுகிறார்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தெரியாமல் செய்வோம் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிந்து நம்மை பற்றி பின்பும் நமக்கு முன்பும் நம்ம பற்றி குறை பேசுகிறார்கள். எது செய்தாலும் குறை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே என்ற ஒரு மன வருத்தம் உனக்கு இருக்கிறது. தங்கமே, உன்னை பற்றி பிடிக்குமோ பிடிக்காதோ மற்றவர்களுக்கு பேசத்தான் செய்வார்கள். பிடித்தவர்கள் பிடித்தது போல பேசுவார்கள். பிடிக்காதவர்கள் உன்னை பார்த்து நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் கெட்டதாகத்தான் பேசுவார்கள். அதனால் இவர்களை எல்லாம் நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு உன் வாழ்வில் நீ என்ன செய்யலாமோ அதை கவனத்தோடு செய். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். எதற்காக பயப்பட வேண்டும்? உன் வாழ்க்கையை யார் என்ன செய்ய போகிறாய்? அதில் முதலில் சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதும் கெட்ட விஷயமாக கொண்டு செல்வதும் உன் கையில் இருக்கிறது. பேசுபவர்களால் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவது கிடையாது. செய்ய போகும் முன்னால் மட்டும்தான் நீ செய்கிறாய் பார். உன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறும். நீ இப்பொழுது நினைக்கிறாய் பேசுபவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்கள் என்று. நான் பேசும் பொழுது நீ நினைக்கிறாய். நான் பேசிய அப்புறம் நீ நினைப்பது என்ன தெரியுமா? அவர்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்று திருப்பி அதே இடத்திற்கு வந்து விடுகிறாய். நான் பேசும் பொழுது தைரியம் வருகிறது, யார் நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ளலாம் என்று. அடுத்த நிமிஷம் பயப்படுகிறாய், இவர்கள் பேசுகிறார்களே அவர்கள் பேசுகிறார்களே என்று. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பேசத்தான் முடியும். மற்றபடி அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு கஷ்டத்திலிருந்து மீட்டு வர முடியாது. சந்தோஷத்தையும் உனக்கு அவர்கள் தரமாட்டார்கள். பேச்சு மட்டும்தான். ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேசுகிறான் என்று வைத்துக்கொள். ஒரு நபர் உன் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறான் என்றால் அவன் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கரைகளையும் மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட முட்டாள். அவனுடைய வாழ்க்கையே தண்ணீர் மிதப்பது போல இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான் என்றால் அவன் முட்டாள்தானே. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் தானே தண்ணீர் தத்தளிக்கும் வாழ்க்கை கூட முன்னுக்கு வர முடியும். புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் எப்பொழுதும் தெரிந்து பழகுங்கள். யார் யார் எப்படி என்ற. அதுபோல மற்றவன் பேசுகிறான் என்பதற்காக கவலையில் அமராதீர்கள். அவன் பேசினால் பேசட்டும், அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. அதனால்தான் உன்னை பற்றி பேசுகிறான். அதனால் அவனை பற்றி எல்லாம் நீங்கள் எப்பொழுதும் நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. எந்த நிலையாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த சாய்க்கு தெரியாததா? உன் வாழ்க்கையில் என்னை பற்றியே சிலர் பேசுவார்கள். எல்லோருக்கும் நல்லதுகளை செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய் நான் யார்? தெய்வம். என்னை பற்றியே சிலர் பேசுகிறார்கள். இவன் இப்படி, இவனுக்கு நான் இது செய்தேன், எதுவுமே செய்யவில்லை, இவனை நம்பினேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று ஏதேதோ பேசுகிறார்கள். சிலர் மரியாதையாகவும் சிலர் மரியாதை இல்லாத மாதிரியும் பேசுகிறார்கள். அதெல்லாம் நான் பார்க்கிறேனா? என்னுடைய கவனம் முழுக்க என்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய உயிர். என்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது. அதனால் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே தான் நான் முதலிடம் கொடுப்பேன். என் பிள்ளைகள் பேசும் விஷயத்திற்கு மட்டும்தான் நான் என்னுடைய காதுகளை கொடுத்து செய்தி என்ன என்பதை கேட்பேன். மற்றபடி தேவையில்லாத நபர் பேசுவது எதையுமே நான் காதிலும் வாங்க மாட்டேன். அதை மனதில் வைத்து அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன்.
நான் என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கும் தவறான விஷயங்களை எடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். உன் வாழ்க்கையிலும் அது போலவே இரு. எந்த நிலையிலும் புறம் பேசுபவர்களையோ உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய விஷயத்தையோ வார்த்தைகளையோ எதையுமே நினைத்து கவலைப்படாதே. சிரித்து சந்தோஷமாக சகலங்களையும் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றையும் போட்டுக்கொண்டே இரு. சீக்கிரத்தில் எல்லாமே நல்லபடியாக மாறும். இப்பொழுது இந்த நொடி உனக்கு கஷ்டம். அதனால்தான் யார் எனக்கு ஆறுதல் சொல்வா என்று தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் உன் முன் வந்தேன். வந்து உனக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் நடக்கப் போகும் வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது என்னை தேடி நீ வந்த நீ எப்பொழுதுமே நான் உன்னை தேடி வருவேன். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நீ நல்லதையே செய்வாய். யார் ஒருவன் நல்லதை செய்கிறானோ தொடர்ந்து அவனோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். இப்பொழுது இந்த காலகட்டம் கஷ்டமாக இருக்கிறது உனக்கு என்பதனால் இதுவே தொடரும் என்பது கிடையாது. திடீரென்று வாழ்க்கை மாறும். அதிலிருந்து நீ நல்லது செய்ய ஆரம்பிப்பாய். உன் வாழ்வில் நல்லது என்றால் என்ன? உனக்கு மீறிய மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பிப்பாய். அப்பொழுது நான் உன் வாழ்க்கைக்குள் நிரந்தரமாக இருந்து அந்த வேலையை தொடர்ந்து செய்ய வைப்பேன். உன்னுடைய வாழ்வில் உன்னால் முடிந்ததை அடுத்தவர்களுக்கு உணவாக கொடு. உன் வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும். காலம் காலமாக உன் வாழ்வில் இதை நீ செய். முடியாதவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவோ இல்லை உடையோ அவர்களுக்கு கொடு. உன்னால் முடிந்ததுதான். உன்னிடம் இருப்பதை கொடுக்க சொல்லவே இல்லை. உன்னால் ஒரு 10 ரூபாய் இருக்கிறது என்றால் அதில் 1 ரூபாய் அவர்களுக்காக கொடு. அவ்வளவுதான். மீதி 9 ரூபாயை நீ உனக்காக வைத்துக்கொள். 100 ரூபாய் வைத்திருக்கிறாய் என்றாய், ஒரு 10 ரூபாய் அவர்களுக்காக ஒரு ரொட்டியை வாங்கி கொடு. மீதி 90 ரூபாயை நீ உனக்காக வைத்துக்கொள். இவ்வளவுதான் நான் சொல்கிறேனே தவிர 100 ரூபாயை நீ சம்பாதித்தால் 100 ரூபாயையும் அவர்களுக்கே கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் நான் தான் தப்பு. தங்கமே, நான் எப்பொழுதும் சரியாகத்தான் சொல்வேன். உன்னால் முடிந்த 1 ரூபாயா கொடு. நிச்சயமாக நல்வழி பிறக்கும். ஒரு கர்ம வினையை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு சூட்சமமான வழி இருக்கும். அந்த வழிதான் இது. உன்னால் முடிந்தால் உதவி செய். உன் கர்ம வினையை போக்கு. நல்லதுதான் தங்கமே நடக்கும். வா, நீ தெய்வத்தை வணங்குகிறாய். தெய்வத்தை வணங்குவதினால் எல்லாம் தவறாகி விடாது. தெய்வத்தை வணங்குகிறாய். நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணை இருக்கும். கவலை வேண்டாம். அமோகமான வாழ்க்கையும் எதிர்காலமும் உனக்கு இருக்கும். இது நான் உனக்கு இன்று சொல்கிறேன். இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் பிரச்சனை முடிந்து விட்டது. இதற்கு மேல் கவலைப்படாதே. இதற்கு மேல் உன் வாழ்வில் ஒரு விஷயம் தொந்தரவு கொடுக்கிறது என்றால் அது நான் பார்த்து கொள்வேன். நீ அமைதியாக இரு. இந்த உலகத்தில் உன்னை படைத்தேன். உன்னை வாழ வைக்க தெரியும். உன்னை நல்லபடியாக ஒரு நல்ல வழியில் கொண்டு சேர்த்து உன்னை கரை சேர்க்கவும் தெரியும். தத்தளித்து கொண்டே இருப்போம் இப்படியே நினைத்து விடாதே. சந்தோஷமாகவே இருப்பாய். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பாய். என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே நான் பொறுப்பாகிறேன். நான் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக நான் செய்கிறேன். சீக்கிரத்தில் எல்லா விஷயத்தையும் நானே உங்கள் அனைவருக்கும் புரிய வைத்து இதுதான் வாழ்க்கை என்று நானே உங்களுக்கு காமிப்பேன். வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையானது நரகம் போலத்தான் இருக்கிறது. இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றி உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என் கையில் இருக்கிறது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.